தொகுதி மறுவரை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது குறித்தான தகவல்களை நமக்கு வழங்க மூத்த பத்திரிகையாளர் மாலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இப்போ தொகுதி மறுவரை தொடர்பாக இப்போ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த தீர்மானங்கள்ல இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா தமிழகத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது இந்த பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது உண்மைதானா? அப்படி பாதிப்பு ஏற்பட்டா என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு சார்? முதல்ல நான் தகவல்கள் எதுவும் கொடுக்க போறதில்லை. ஏன்னா நான் அந்த மீட்டிங்ல நான் இல்லை. நான் தெரிவிக்க போறது என்னுடைய கருத்துக்கள். இந்த கூட்டத்திற்கான அடிப்படை என்னவென்று தெரியல. இதுவரைக்கும் தேர்தல் கமிஷனோ அல்லது வேறு அரசுல இருந்தோ எந்த விதமான ஒரு அறிவிப்பும் இந்த டீலிமிட்டேஷன் பற்றி வரல. டீலிமிட்டேஷன் எந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படும், தொகுதி மறுசீரமைப்பு எந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு தகவலும் அதற்கான ஒரு ஆவணமோ எதுவுமோ இதுவரைக்கும் வெளியாகலை. அப்படி இருக்கும்போது ஒரு அனுமானத்தின் பேரில், ஒரு பயத்தின் பேரில் இன்றைக்கு ஒரு கூட்டம் நடத்தி அது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது முழுக்க அரசியலில் ஒரு திசை திருப்புற நிகழ்ச்சியாக நான் அதை பார்க்கிறேன். இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு பல நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. குறிப்பாக நிதி நெருக்கடியை சந்தித்து வருகிறது. அந்த நேரத்தில் இதை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சியாக இது பார்க்கிறது. மக்களவை லோக்சபா என்பது மக்கள் தொகையின் அடிப்படையில் உருவான, மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்காக உருவான ஒரு அமைப்பு. அதற்கும் ராஜ்யசபாவுக்கும் அதான் வித்தியாசம். அப்போ மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் தொகுதிகள் வரையறுக்கப்பட வேண்டும். தொகுதிகள் எண்ணிக்கை குறையாது என்று உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த அறிவிப்பு வரும்போது அது உண்மையிலேயே குறைவதாக இருந்தால் அதை பற்றி பேசலாம், அதை பற்றி விவாதிக்கலாம், அதை எதிர்த்து போராடலாம், அதை மறுபரிசீலனை செய்யணும்னு கேட்கலாம். அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. ஒரு அறிவிப்பு இது அப்படியே சடனாக ஒரு அறிவிப்பின் மூலமாக செய்துவிட முடியாது. இது நாடாளுமன்றத்துக்கு போகணும், நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் வாங்கணும், தேர்தல் கமிஷன் அதை நடைமுறைப்படுத்தணும். அவ்வளவு விஷயங்கள் இதற்கு பின்னால் இருக்கு. இது சும்மா ஒரு அரசியல்ல திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி, ஒரு அரசியல் நாடகம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இப்போ திசை திருப்புற முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. இப்போ நாடாளுமன்ற தொகுதி 39 இருக்கு. இதுல 12 குறைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மக்கள் தொகை அடிப்படையில பிரிச்சோம் அப்படின்னா யார் சொல்றா 12 குறைக்கப்படும்னு யார் சொன்னா? இல்ல, முதலமைச்சர் தலைமையில சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்வாருங்க. முதலமைச்சர் அரசியல்வாதி தானே, அவர் சொல்வாரு. தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கா? ஆதாரமே இல்லாத நீங்க சொல்ற மாதிரி இருந்ததுன்னா இப்போ எதுக்கு சார் இவ்வளவு அனைத்து கட்சி கூட்டத்துல இவ்வளவு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருக்காங்க? அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்றவர்கள் யார்? இப்ப தமிழ்நாட்டுல இருக்க முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே பங்கேற்றிருக்காங்க. ஒரு ஆதாரமும் இல்லாம, எந்த ஒரு ஆவணமும் இல்லாம எந்த அடிப்படையில இந்த விவாதம் நடக்குது? அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சரி, இப்போ இந்த கூட்டம் நடக்குது. இப்போ தமிழகத்துல இருக்க முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் இயக்கங்கள்லாம் பங்கேற்று இருக்கு. இதுல முக்கிய காரணம் என்னவா இருக்கும் சார் உங்களோட பார்வையில? அதான் திசை திருப்போதுன்னு தெளிவா சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன காரணம்? மக்களை அரசின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியிலிருந்து, அரசின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிதி நெருக்கடியிலிருந்து திசை திருப்பி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மோதல் இருப்பதாக சித்தரிப்பதற்கான ஒரு முயற்சி, அவ்வளவுதான். இதுக்கு வேற எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இதனால் இந்த கூட்டத்தின் முடிவுனால என்ன நடக்கும்? இந்த தீர்மானத்தினால என்ன ஆக போகுது? இப்போ இந்த தீர்மானத்துல என்ன பலன் கிடைக்கும் சொல்லுங்க. இல்லைங்க சார், இப்போ இந்த தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதுல மத்திய அரசோட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அவங்க இந்த தீர்மானத்தை எப்படி பார்ப்பாங்க? தீர்மானம் யாருக்கான தீர்மானம்? தொகுதிகளை தீர்மானிப்பது யார்? தேர்தல் கமிஷனா வேற யாரு? இந்த தீர்மானத்தினால என்ன பலன், என்ன பயன், அதற்கான அவசியம் என்ன இருக்கு? என்னங்க, கல்யாணமே நிச்சயமால அதுக்குள்ள அடுத்த பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்கிறதுனா அது எப்படிங்க சரியா இருக்கும்? இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சமைக்கு நன்றி சார். நன்றி.